எல்லாருக்கும் மதிய வணக்கங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து சுதந்திரம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இருந்த சுதந்திரம்னா, கல்யாணம் ஆன பிற்பாடு இருந்த சுதந்திரம்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நியாயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவிருப்பாங்க, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை அவங்களே துவைச்சிருப்பாங்க, அவங்களோட பர்சனல் வேலையாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும் அவங்களே செஞ்சுருப்பாங்க. வீட்டில் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு சில ஆண்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெளியில் போய் வேலை செஞ்சுருப்பீங்களே, அப்போ உங்கள் தட்டை நீங்கள் தானே எடுத்துருக்கணும். சாப்பிட்ட தட்டை, சாப்பிட்ற சாப்பாடு கூட நீங்கள் தானே சமைச்சிருக்கணும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தானே துவைச்சிருக்கணும். இன்வர் கொண்டு நீங்கள் தான் துவைச்சிருப்பீங்க. உங்கள் இன்வர் நீங்கள் தான் துவைச்சி ஆகணும். ஆனால் கல்யாணத்துக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, இந்த இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களுக்கு எல்லாமே தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள்ன்ற உரிமையில் அவங்கள ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, காப்பி போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு கையை காலை வலிச்சு அமைக்க விடுறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பணிவிடை செஞ்சு அவங்க சுதந்திரத்தை பறிச்சிட்டிங்களா? இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஏங்க இந்த மனைவிமார்களை இப்படி ஆண்களோட சுதந்திரத்தை பறிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஆண்கள் பாவம் இல்லையா? அவங்க இதுக்கு மேற்பட்டாச்சு அவங்க சுதந்திரத்தை அவங்களுக்கே கொடுங்க. அவங்க சுதந்திரத்தை எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே எடுக்க சொல்லுங்கள், கழுவு சொல்லுங்கள், அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை அவங்களே துவைக்க சொல்லுங்கள், அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு அவங்களே குளிப்பாட்டி விட சொல்லுங்கள், அவங்க பெற்ற பிள்ளைங்களை அவங்களே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை அவங்களே சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள். இந்தமாரிலாம் அவங்க சுதந்திரத்தை பறிக்காமல் அவங்க வேலையை அவங்களே செய்ய விடுங்க. அதனால தாங்க சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்த சுதந்திரம்னா கல்யாணம் ஆன பிற்பாடு நான் இருந்த சுதந்திரம்னு. ஏங்க இந்த மனைவிமார்கள்லாம் இந்தமாரி செய்கிறீங்க? உங்களுக்கு பாசம் இருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த ஆண்களோட சுதந்திரத்தை இப்படி பறிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுக்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே தன்னுடைய கணவன் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அவங்க அது நம்ம மனைவிமார்கள் நம்மளுக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கு டெய்லி சாம்பார் சாதம் ரசம் சாதம் சமைச்சு போடுறேன்ட்டு குழந்தைங்க வந்து என்ன பண்ணிச்சிங்கன்னா, டெய்லி சாம்பாரே வச்சுட்டு இருந்தா எப்படிம்மா, ஏதாச்சும் வெரைட்டியாக செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பச்சை பட்டாணி நைட்டை ஊற வச்சுட்டு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் பிரியாணி செஞ்சேன். வெஜிடபிள்ஸ் பிரியாணி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். குழந்தைங்க நல்லாயிருக்கு, மதியத்துக்கும் வைங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு மதியத்துக்கு வச்சேன். அப்போ குழந்தைங்க என்ன சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு தான். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றது எவ்வளோன்ட்டு அந்தந்த பெத்த தாய்மார்களுக்கு தெரியும். குழந்தைங்க சாப்பாட்டோட அளவு என்னென்னு அதை மீறி வைக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அரிசி அதிகமாக போடுறத வச்சுருக்கலாம். நான் போட்டதே 2 டம்ளர் அரிசி தான் போட்டேன். அது காலையிலைக்கு மதியத்துக்கும் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக வர மாதிரி இருக்கும்னு மதியத்துக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சோண்டு தான் சாதம் இருக்குது, அதனால் இருக்கிற சாதம் உங்களுக்கு கரெக்டாக தான் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன காலையில் டிஃபன் கேட்டார். டிஃபன்லாம் எதுவும் இல்லைங்க, சாதம் தான் வடித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி என்ன சாதம் திறந்து காட்டு அப்படி சொன்னாங்க. குக்கர்லேருந்து திறந்து காமிச்சேன். வெஜிடபிள்ஸ் பிரியாணி தான் செஞ்சு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போனாருங்க. அங்கே போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஹோட்டலே சாத்தியிருக்கு. அதுக்கு பிற்பாடு வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இவகிட்ட நம்ம சாப்பாடு சரியில்லைன்னு டேஸ்ட் பண்ணாமலே சாப்பாட்டை குறை சொல்லிட்டு போனோமே, இப்போ எப்படி இவள்கிட்ட சாப்பாடு கேட்குறதுன்னு முழிக்கிறாரு. முழிச்சிட்டு சாப்பாடு போடு பசிக்குது அப்படின்னாப்புல. எப்பயுமே ஹோட்டலில் தானே சாப்பிடுங்க, இன்றைக்கி என்ன வீட்டில் சாப்பாடு கேட்குறீங்க அப்படின்னேன். இல்லை ஹோட்டல் சாத்தியிருக்குன்னு சொன்னால் நம்மளோட ப்ரெஸ்டேஜ் போயிடுமே, அதனால் இல்லை நான் வீட்டிலே சாப்பிட்லான் இருக்கேன், சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நினச்சிருப்பார், அடுது நல்லா தான் சமைச்சிருக்கா, நம்ம சாப்பிடாமலே டேஸ்ட் பண்ணாமலே இவ்வளோ குறை சொல்லிட்டுமேன்னு. இந்த ஆண்கள் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு முன்கூட்டியே குறை சொல்கிறீங்க? சாப்பிட்டு பார்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்த பிற்பாடு குறை சொன்னாலும் பரவாயில்ல. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மனைவிமார்களை குறை சொல்லாதீங்க. ஒன்றுமே தெரியாத புண்ணாக்காக இருந்தாலும் அதுவும் ஒரு காலத்தில் ஒழுங்காக சமைக்க தெரிஞ்சிருக்கும், புரியுங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. இந்த 13 வருஷத்தில் ஒரு வேளை சாப்பாடை கூட எனக்கு சமைக்க தெரியலன்னா நான் இருந்து என்னங்க புண்ணியம் சொல்லுங்கள்? என்னுடைய சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்காமலே குறை சொல்லிவிட்டு அவர் ஹோட்டலில் போயிட்டு கடைசியில் அவர் தாங்க வந்து என்கிட்ட மொக்க வாங்கிட்டார். இது தேவையா அவருக்கு?